Hi my dear 11th standard students, நம்ம quarterly examக்கு 𝑬𝒑𝒑𝒔 chapter 8 வரைக்கும் complete பண்ணியிருப்போம். So இனிமேல் நம்ம படிக்க போகிறது chapter 9 which is your locomotion and movement. So இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு question தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் which is sliding filament hypothesis or sliding filament theory அப்படின்னு சொல்லுவாங்க. So டைரெக்டாக நம்ம கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி let me introduce myself. This is Asha Ma'am from Vedantu. So இப்போ நம்ம இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி போகிறதுக்கு முன்னாடி பேசிக் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்மளோட பாடியில் we have different types of muscles இல்லையா? இந்த மசில்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது என்னோடய ஹேண்ட்ஸை நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஹேண்ட்ஸில் இருக்க மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது இல்லையா? ஒன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி அந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. This is first thing. And நம்மளோட பாடியில் we don't have only one type of movement. நிறைய types of movement இருக்குது. அதில் amoeboid movement இருக்குது, ciliary movement இருக்குது, flagellar movement இருக்குது, and at last muscular movement இருக்குது. ஸோ நம்ம மஸ்குலார் மூமெண்ட்டை தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்த்தலாம் which is skeletal muscles. ஸோ இந்த skeletal muscles வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஹேண்ட்ஸில் பார்க்கலாம் and we can see it in legs. ஓகேவா? நெக்ஸ்ட்டு visceral muscles. visceral muscles அப்படின்றது நம்மளோட பாடியோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்ன மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை தான் visceral muscles அப்படின்னு சொல்லுவோம். And at the last we have cardiac muscle which is related to heart. ஓகேவா? நம்மளோட ஹார்ட்டில் மட்டும்தான் இந்த cardiac muscle நம்ம பார்க்க முடியும். இப்போது skeletal muscle போயிடலாம். skeletal muscle is also called as voluntary muscles. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் லெக்ஸில் இருக்க எல்லா மசில்ஸுமே நம்ம நினச்சா மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு மூவ் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாலண்டரி மசில்ஸ். ஸோ இதை ஸ்கெலிட்டல் மசில்ஸோட இன்னொரு நேம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலி எல்லா மசில்ஸுமே வந்து எப்படி இருக்க போகுது, எஸ்பெஷலி ஸ்கெலிட்டல் மசில் எப்படி இருக்க போகுதுன்னா போன் கூட அட்டாச்சாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஹேண்ட்ஸ்லேயும் சரி லெக்ஸ்லேயும் சரி we have a different type of bone இல்லையா? ஸோ இப்போ we have femur bone in the thigh. அது கூடயும் நம்மளுக்கு thigh muscles attach ஆகிருக்கு. அதே மாதிரி ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா from the shoulder till my arm I have a different type of bone which is called as humerus bone. And அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா we have two types of parallelly running bone. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? radius or ulni அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆர்ம்ஸில் இருக்க போன்ஸ். இது கூடயும் நம்மளுக்கு மசில்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த skeletal muscle போன் கூட எப்படி அட்டாச் ஆகிருக்கு? வித் த ஹெல்ப் ஆஃப் டெண்டான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்தா புரியும். ஸோ we have a bone here. இந்த போன் கூட இந்த மசில் எப்படி அட்டாச் ஆகிருக்கு? பிகாஸ் ஆஃப் திஸ் டெண்டான். எஸ், யூ கேன் see the tendon here. ஸோ இந்த டெண்டான் அப்படிங்கிற பார்ட் தான் நம்மளோட போன்ஸ் மசில்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்மீடியேட் பார்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போது ஒவ்வொரு மசிலுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ திங் கால்ட் அஸ் fascicle. இந்த fascicle அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே பண்டிலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஒரு பண்டலுக்கு பேர் ஒரு fascicle. ஓகேவா? நம்மளோட மசில்ஸில் நிறைய பண்டில்ஸாக இருக்குது. அந்த பண்டிலாக இருக்கிறது எல்லாமே மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பண்டலுக்கு பேருமே இட் இஸ் கால்ட் அஸ் fascicle. எப்படி நம்மளோட ஜூஸ் ஷாப்பெல்லாம் போனோம் அப்படின்னா ஸ்ட்ராலாம் பண்டிலாக அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ டேக் இட் ஆஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ we have ரெட் கலர் ஸ்ட்ரா இருக்குது, ஓகே, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரைட், ஒயிட் கலர் ஸ்ட்ரா, இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஸ்ட்ராஸ் தான். சேம் கைண்ட், இது எல்லாமே மசில் ஃபைபர்ஸ் தான். பட் இது எல்லாமே வேறு வேறு பேக்கில் வேறு வேறு பண்டிலாக தானே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒட்டு மொத்தமாக போட்டு வச்சோம் அப்படின்னா we have different types of fascicle அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் ஸ்ட்ராலாம் ஒரு fascicle அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுவும் பண்டிலாக தான் இருக்க போகுது. அட் தி சேம் வே இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ராஸ்லாம் ஒரு பண்டிலாக இருக்கும் இல்லையா? அது இன்னொரு டிஃப்ரெண்ட் fascicle. அண்ட் ப்ளூ கலரில் இருக்க ஸ்ட்ராஸ் எல்லாமே அது ஒரு டிஃப்ரெண்ட் பண்டலாக இருக்கும். அது இன்னொரு fascicle. இந்த மாதிரி நிறைய fascicles பண்டிலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். எல்லா மசில்ஸ்லையுமே இதை பார்க்க முடியும். இந்த பாயிண்ட் கிளியராக இருக்கீங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ஒவ்வொரு மசில் ஃபைபருமே ஓகே. ஸோ இந்த பண்டில்ஸ்குள்ளே இமேஜின் யூ ஹாவ் ஒரு 50 ஸ்ட்ராஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 50யுமே நம்ம மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். தெளிவாக புரிஞ்சுட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலராக ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது, பண்டிலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒவ்வொரு பண்டிலுமே fascicle.
ஓகேவா? அந்த பண்டில்குள்ள இமேஜின் யூ ஹேவ் 50 straws in each bundle அப்படின்னா அந்த 50 straws நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மசில் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மசில் ஃபைபர்ஸில் ஒரு 100 straws-லேருந்து 1000 straws வரைக்கும் இருக்கலாம். ஸோ hundreds to thousands of rod-like structures இருக்கலாம். அந்த rod-like structures-ஐ நம்ம myofibril அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் மசில்லேருந்து ஜூம் இன் பண்ணுறோம். we have fascicle ஒரு bundle. அதுலேருந்து again zoom in பண்ணுறோம். again we have muscle fiber. muscle fiberலேருந்து again zoom in பண்ணுறோம் அப்படின்னா தெரிகிற சின்ன ஸ்ட்ரக்சர்னா myofibrils. ஓகேவா? ஸோ இந்த myofibrils எல்லாமே ஒன்னோட ஒன்று parallel-ஆ ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்த்தலாம். எஸ், திஸ் இஸ் யோர் பிக்சர். ஸோ எப்படி ஒரு போன் கூட மசில் கனெக்ட் ஆகிருக்கு, டெண்டான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்னால கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸில் எஸ், ஸோ வி ஹாவ் fascicle அப்படின்ற ஒரு திங். fascicle அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இந்த மசில்லேருந்து ஒரே ஒரு பண்டிலை நம்ம தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா that one bundle is called as fascicle. இப்போது இது எல்லாமே என்ன இருக்கும்? இந்த fascicleக்குள்ளே we have bundle of muscle fibers. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் அந்த muscle fibers. ஓகே, அதுவும் பண்டில்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கு. எகெயின் அதில் ஒரு யூனிட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா we have this myofibril அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போது இந்த மசில்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன் இஸ் செல். அந்த மசில் செல்ஸை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? மசில் ஃபைபர் ஆர் மயோஃபைப்ரில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அந்த மசில் செல்ஸோட பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்கும் இல்லையா? ஸோ செல் மெம்ப்ரெயின் அப்படின்னும் சொல்லலாம், பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு பேர் சார்கோலெம்மா. ஓகே, அண்ட் அந்த செல்ஸ் மசில் செல்ஸோட சைட்டோபிளாசமை சார்கோபிளாசம்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மசில் செல்ஸோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமை வில் கால் இட் அஸ் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? இது நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா போதும். இப்போ ஸ்கெலிட்டல் மசிலில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது fascicle அப்படின்றது ஒரு பண்டில், ஸ்ட்ரா பண்டில் மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஹோல் பண்டிலை சுற்றியும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவரிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எபிமைசியம். ஸோ இந்த எபிமைசியம் அப்படின்றது என்னென்னா, ஜஸ்ட் அ மினிட். எஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எபிமைசியம். எபிமைசியம் அப்படின்றது நம்மளோட மசிலை சுற்றியும் இருக்க ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ கவரிங் அப்படின்னு சொல்லலாம். மசில்ஸை சுற்றியுமே இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பெரிமைசியம். இது எங்கே பார்க்க முடியும்? ஒவ்வொரு அந்த fascicle அப்படின்ற பண்டிலை சுற்றியுமே இருக்கிறது what do you call as பெரிமைசியம். ஓகே, மசிலை சுற்றி இருக்கிறது எபிமைசியம். மசிலில் இன்னும் நம்ம ஜூம் இன் பண்ணி போனோம் அப்படின்னா அதில் தெரிகிற ஒரு யூனிட் தான், ஒரு பண்டில் தான் fascicle. ஓகேவா? எகெயின் அந்த fascicleலேருந்து இன்னும் ஜூம் இன் பண்ணி போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மசில் ஃபைபர் கிடைக்கும். அந்த மசில் ஃபைபரை சுற்றியும் இருக்க அந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் லேயருக்கு பேர் எண்டோமைசியம். ஓகேவா? எபிமைசியம் மசிலை சுற்றி இருக்கும். மசிலை இன்னும் நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி போனோம் அப்படின்னா we have fascicle. fascicle சுற்றி இருக்கிறது பெரிமைசியம். fascicle இன்னும் ஜூம் இன் பண்ணி போனோம் அப்படின்னா we have muscle fiber. அந்த மசில் ஃபைபரை கவர் பண்ணிட்டு இருக்கிறது எண்டோமைசியம். கிளியரா? ஸோ யூ கேன் see the picture here. இப்போது இந்த ஹோல் மசிலையும் சுற்றி இருக்கிறது அந்த லேயருக்கு பேர் என்னப்பா? இட் இஸ் கால்ட் அஸ் எபிமைசியம். ஸோ இது வந்து டோட்டல் மசிலையுமே சுற்றி கவர் பண்ணிகிட்ருக்கு லைக் திஸ். கிளியரா? டோட்டல் மசிலையுமே கவர் பண்ணிகிட்டு இருக்குது எபிமைசியம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த மசிலை ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா we have a bundle called as fascicle. கரெக்ட்? ஸோ இந்த fascicle சுற்றியும் இந்த பண்டிலை சுற்றியும் we have a covering called as what? பெரிமைசியம். சரியா? இந்த fascicle இன்னும் ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா we have a muscle fiber here. இந்த muscle fiber சுற்றியும் இருக்கிறது என்ன சொல்லுவோம்? we call it as endomysium. கிளியரா? ஸோ இப்போ ஓகே, இந்த ஸ்கெலிட்டல் மசிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தரலாம். இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னுமே ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதசிஸ் தெளிவாக புரியும். ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபரோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா we have sarcolemma. sarcolemma அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஸ், ஸோ the sarcolemma is nothing but the plasma membrane இல்லையா? மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்ப்ரெயினை தான் sarcolemma அப்படின்னு சொல்லுவோம். இதில் மல்டிபிள்
நியூக்ளியஸ் இருக்கலாம், அதுவும் என்ன ஷேப்பில் இருக்கலாம், ஓவல் ஷேப்பில் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு we have sarcoplasm. sarcoplasm அப்படிங்கிறது எப்படி நம்மளோட பாடி செல்ஸில் சைட்டோபிளாசம்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைட்டோபிளாசமில் தான் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். லைக் கோல்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் நம்மளோட சைட்டோபிளாசமில் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும், which is மிதந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் சைட்டோபிளாசமை தான் நம்ம சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தென் we have மயோக்ளோபின். ஹீமோக்ளோபின் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்மளோட ரெட் பிளட் செல்ஸில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்குது, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டாக. அதே மாதிரி நம்மளுக்கு மயோக்ளோபின் அப்படிங்கிறதும் ஒரு ரெட் கலர் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான். மயோ அப்படின்னா யூ ஹாவ் டு பி கிளியர், மயோ அப்படின்னா it means muscles. Okay, globin அப்படின்னா we take it as a protein. ஹீமோக்ளோபினும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான், மயோக்ளோபினும் ஒரு குரூப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். சரியா. மயோ அப்படின்னா மசில். ஓகே. ஸோ இந்த மசிலில் we have a type of protein called as myoglobulin. இது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் மாதிரியே இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். Then we have glycosomes. glycosomes அப்படின்னா என்ன, நம்மளோட மசில்ஸ் ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும். கரெக்டாக. இந்த மூவ் ஆகிறதுக்கு we need some energy. அந்த எனர்ஜி யார் கொடுப்பாங்க, இந்த கிளைகோசோம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிளைகோசோம்ஸ் அப்படின்றது என்ன, கிளைகோஜன் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்க அந்த கிரானியூல்ஸ்க்கு பேர் தான் கிளைகோசோம்ஸ். ஓகே மேம். இப்போ கிரானியூல்ஸ் அப்படின்னா என்ன, துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போது கீயோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்போம், மணலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் சாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரானியூல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்கும், ரொம்ப நைஸாக ரொம்ப பவுட்ரியாலாம் இருக்காது. கரெக்ட். ஸோ அதுக்கு பேர் தான் கிரானியூல்ஸ், துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைகோசோம்ஸ் அப்படின்றது என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிரானியூல்ஸ் தான். அந்த கிரானியூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும், கிளைகோஜன் அப்படின்ற ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து இருக்கும், அதுதான் நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும் மசில் மூமெண்ட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆக்டின் அண்ட் மயோசின். இந்த ஆக்டின் மயோசின் அப்படின்றது எல்லாமே இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மசிலில் இருக்க டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா. இதை தாண்டியும் நம்மளுக்கு என்ன இருக்குது, we have dark bands and light bands. டார்க் பேண்ட்ஸ்னால் என்ன மேம், லைட் பேண்ட்ஸ்னால் என்ன மேம், இன்னும் நம்ம ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலாக படிக்கும் போது உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு மயோஃபைப்ரில்லையும் we have dark bands and light bands. ஸோ இந்த டார்க் பேண்ட்ஸை நம்ம ஏ பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஏ பேண்ட்ஸ் அப்படின்னா ஆனைசோட்ரோபிக் பேண்ட்ஸ். ஆனைசோட்ரோபி ஐசோட்ரோபினா என்ன, நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஆனைசோட்ரோபின்னு பார்க்கும்போது கேட்டயான்ஸ் சின்னதாக இருக்குது, ஆனையான்ஸ் பெருசாக இருக்குது. எகெயின் கேட்டயான்ஸ் சின்னதாக இருக்குது, ஆனையான்ஸ் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும்போது ஸோ நம்ம ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அயான்ஸோட எனக்கு கலர் தெரியணும் ஆர் எனக்கு ஒரு வெயிட் தெரியணும், அந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். சரியா. இப்போது இஃப் ஐ டேக் மெஷர்மெண்ட் இன் திஸ் டைரெக்ஷன் எப்படி இருக்கும், கேட்டயானுக்கு வேறு வெயிட் இருக்கும், ஆனையானுக்கு வேறு வெயிட் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் சின்னதாக இருக்கிறது கேட்டயான், பெருசாக இருக்கிறது ஆனையான். ஓகேவா. எஸ், ஜஸ்ட் அ மினிட். ஸோ பி கிளியர், சின்னதாக இருக்கிறது எல்லாமே கேட்டயான் அண்ட் பெருசாக இருக்கிறது எல்லாமே ஆனையான். ஸோ நான் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா கேட்டயானோடது சின்ன சைஸில் இருக்குது, விச் இஸ் வெரி லெஸ் வெயிட்டாக இருக்கலாம், அண்ட் ஆனையானோடது பெருசாக இருக்கலாம். இப்படி நான் எடுக்கும் போது இர்ரெகுலராக தான் இருக்கும், என்னால் கரெக்டாக ஒரு வெயிட்டை கெஸ் பண்ணவே முடியாது. பட் இமேஜின் ஐ டேக் இன் திஸ் டைரெக்ஷன், இப்படி நான் கிறிஸ்க்ராஸாக எடுக்கும்போது அங்கே ஆனையான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக என்னால் ஒரு ஆனையானோட வெயிட் என்ன அப்படிங்கிறது என்னால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவாக வேணா இருக்கலாம், நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெயிட்னு சொல்கிறேன், என்ன டைப் ஆஃப் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸாக கூட இருக்கலாம், அது ஈஸியாக என்னால் கால்குலேட் பண்ண முடியுமா. ஸோ இந்த ஆனைசோட்ரோபிக் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி டைரெக்ஷன். ஓகேவா. இதுவே இந்த ஐசோட்ரோபிக் பேண்ட்ஸ் ஆர் ஐ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து டைரெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்பா. ஓகே. நம்மளோட கெமிஸ்ட்ரியில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ சால்ட், சுகர் எல்லாமே கிறிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், பிகாஸ் அதில் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் எல்லாமே ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ரைட். ஸோ இதுவே ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லும்போது அமார்ஃபஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர், இது எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். கேட்டயான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் எல்லாமே இஷ்டத்துக்கும் அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்போது நான் ஒரு
physical properties measure பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஐசோட்ரோபி. It is not dependent on the direction. நான் எப்படி எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது பிகாஸ் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. Can you able to understand? ஐசோட்ரோபினா என்ன, அன்ஐசோட்ரோபினா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குது? இந்த ஐசோட்ரோபி பேண்ட்ஸ் அன்ஐசோட்ரோபி பேண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் மசிலுக்கு ஒரு ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸை கொடுக்குது. ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னா என்ன? இப்போ மசிலை எடுத்த உடனே லேயராக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வர்றதுக்கு இந்த ஏ பேண்ட் ஐ பேண்ட் ரெண்டும் தான் காரணம். ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னா மல்டிபிள் லேயர் ஆஃப் மசில்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் see the muscle appearance here. இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோடாக தான் இருக்குது. இந்த கோடாக இருக்கிறது எல்லாமே என்ன, ஒன்று ஏ பேண்ட் இன்னொன்று ஐ பேண்ட். ஓகேவா? ஸோ now you can able to understand. நெக்ஸ்ட், இப்போது இதே மசில்ஸில் ஹெச் ஜோன், எம் லைன், ஜெட் டிஸ்க், சார்கோமியர் இது எல்லாமே இருக்குது. ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் அந்த பிக்சரை பார்த்தாலே ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹெச் ஜோன் அப்படின்றது என்ன? இப்போது ஒவ்வொரு டார்க் பேண்ட்ஸ்லையுமே நம்மளுக்கு டார்க்கர் ரீஜனும் இருக்கும், லைட்டர் ரீஜனும் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட் ஜோன். ஸோ இங்கே ஹெட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see here. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் யூ ஹாவ் lines like this and like this. ஓகேவா? ஸோ இதில் நடுவில் you will have lines like this also. ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்க லைன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் மயோசின் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இந்த பிளாக் கலரில் நான் கொஞ்சம் டிஸ்கண்டினியூடாக போட்டிருக்கேன் இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா we don't have actin proteins here. That is called as என்னது? H zone. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல தான் what will be having? ஸோ இந்த இடத்துல we will have a central line like structure. இந்த central லைனை மீடியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எம் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மீடியல் லைன், அதனால எம் லைன். தென் இந்த எம் லைன் பற்றி தான் இப்போ பார்த்தோம். இந்த ஹெட் ஜோனில் என்ன இருக்கும்? வெர்டிக்கல் அப்படின்னா அப்சைட் டு டவுன் சைட், இப்படி ஒரு லைன் பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் எம் லைன் ஆர் மீடியன் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் ஜெட் டிஸ்க் அப்படின்றது என்னன்னா யூ கேன் see the structure here. இந்த இடத்துல ஜிக்ஸாக்காக ஒரு லைன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இஃப் வி டேக் திஸ் சைட், இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர் கேன் பி சீன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெட் லைன் ஆர் ஜெட் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஜெட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். தென் வி ஹாவ் சார்கோமியர். இந்த சார்கோமியர் அப்படின்றது என்னென்னா அந்த மசில்ஸில் வி ஹாவ் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் இல்லையா, ஆக்டின் மயோசின் அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் மசில்ஸில் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதுதான் மசில்ஸில் ஸ்லைட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஸ்லைட் பண்ணி நம்மளுக்கு கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி நம்மளுக்கு ஸ்லைட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சார்கோமியர் அப்படின்ற ஸ்ட்ரக்சரோட லென்த்து வந்து கம்மியாயிட்டே வரும். யூ கேன் see the structure here. Yes, so we have the Z line here and Z disc here. இதுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா we have a thick filament called as myosin, thin filament called as actin. இது ரெண்டுமே இருக்கு, ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆயிருக்கு. நடுவில் we don't have any of these actin filaments, myosin மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் ஹெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் இந்த மீடியன் லைனுமே இருக்குது. இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? இப்போது சார்கோமியர் அப்படின்றது என்னென்னா ஒரு ஜெட் டிஸ்க்குக்கும் இன்னொரு ஜெட் டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஜெட் டிஸ்க் நம்மளுக்கு ஒரு லேயர் இருக்குது இல்லையா, ஒரு ஜோன் இருக்குது இல்லையா, அதை தான் சார்கோமியர்னு சொல்லுவோம். இந்த சார்கோமியர் தான் ஒன்றோட ஒன்று ஸ்லைட் ஆகி அந்த மசில்ஸோட லென்த்தை டிக்ரீஸ் பண்ணும் ஆர் நார்மல் பொசிஷனில் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ சார்கோமியர் இஸ் த ரீஜன் ஆஃப் மயோஃபைப்ரில் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஜெட் டிஸ்க். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது? ஏ பேண்ட் இருக்குது அண்ட் ஹாஃப் ஐ பேண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது
2 types of filaments நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று thick filament, இன்னொன்று thin filament. இந்த திக்கான ஃபிலமெண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா myosin அப்படின்னு நம்ம சொல்லுவோம். thick filament அப்படின்றது நம்மளுக்கு A band சுற்றியுமே இருக்கும், which is called as myosin. thin filament அப்படின்றது it is actin. சரியா? ஸோ again வந்து இந்த terms ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் அப்படின்னா மசில் செல்ஸை என்ன சொல்லுவோம், மசில் ஃபைபர் ஆர் மயோஃபைப்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசில் செல்லோட பிளாஸ்மா மெம்பரேனை வி கால் இட் அஸ் சார்கோலெம்மா, அண்ட் அந்த மசில் செல்ஸோட சைட்டோபிளாசமை வி கால் இட் அஸ் சார்கோபிளாசம், அண்ட் அதோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமை வி கால் இட் அஸ் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எகெயின் அண்ட் எகெயின் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் எங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். சார்கோலெம்மா அண்ட் சார்கோபிளாசம், எது இதில் பிளாஸ்மா மெம்ப்ரேன், எது சைட்டோபிளாசம் அப்படின்றதுலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சைட்டோபிளாசம் பிளாசமில் முடியுது, எகெயின் இங்கேயும் சார்கோபிளாசம் பிளாசமில் முடியும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது மயோசின் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ திக் ஃபிலமெண்ட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திக் ஃபிலமெண்ட்டில் என்ன இருக்கும்? வி ஹாவ் அ ப்ரோட்டீன் கால்ட் அஸ் மயோசின். இதில் ஹெட் பார்ட் இருக்கும் அண்ட் தென் டெய்ல் பார்ட் இருக்கும். மயோசினில் வி ஹாவ் 2 parts, ஒன்று ஹெட் இன்னொன்று டெய்ல். ஸோ இந்த ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் 2 head region. ஒரு மயோசின் ப்ரோட்டீன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வி ஹாவ் 2 head region. சரியா? அண்ட் தென் வி ஹாவ் மோனோமியர் கால்ட் அஸ் மீரோமயோசின். மயோசின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக எடுத்தோம் அப்படின்னா மயோசினோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as monomer. சிங்கிள் யூனிட்டை தான் மோனோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோனோமியரிக் யூனிட்டுக்கு பேர் தான் என்னது? மீரோமயோசின். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா இப்போது? ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ we have heads. 2 head regions இங்கே இருக்குது. இந்த ஹெட்டில் we have actin binding site and ATP binding site. 2 ஹெட் இருக்குது. ஒவ்வொரு ஹெட்லேயுமே நம்மளுக்கு 2 ரீஜன்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டின் பைண்டிங் சைட். அந்த இடத்துல வந்து தான் ஆக்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். இட் இஸ் ஆக்சுவலி மயோசினோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் அந்த மயோசின் ஸ்ட்ரக்சரில் ஆக்டின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கான சைட் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? ஹெட்டில் இருக்குது. ஓகேவா? அண்ட் அதே ஹெட்டில் வி ஹாவ் அதர் திங் கால்ட் ஆஸ் ஏடிபி பைண்டிங் சைட். இந்த இடத்துல ஏடிபி மாலிக்யூல்ஸ் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா? தென் இது இல்லாமல் வி ஹாவ் அ ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர். ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சரில் வி ஹாவ் HMM, LMM. இந்த ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எனிதிங் தட் இஸ் வெரி லாங் அண்ட் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா அதை தான் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் டெய்ல். ஸோ மயோசின் ஃபிலமெண்ட் மயோசின் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்குது? 2 ஹெட் இருக்குது, டெய்ல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த 2 ஹெட்டில் வி ஹாவ் 2 types of regions. ஒன்று ஏடிபி பைண்டிங் சைட், இன்னொன்று ஆக்டின் பைண்டிங் சைட். ஓகேவா? இப்போது இதில் ஏடிபிஏஸ் அப்படின்ற ஒரு என்சைமும் இருக்குது. ஸோ எனிதிங் எண்டிங் வித் ஏஸ் அப்படின்னு முடிஞ்சாலே அதுக்கு பேர் என்சைம். ஸோ இது என்ன பண்ணும்? ஏடிபிஏஸ் அப்படின்னா இந்த ஏடிபியை டீக்ரேட் பண்ணும். ஓகேவா? டீக்ரேட் பண்ணோன்னா என்ன? உடச்சி கொடுக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆர்என்ஏஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆர்என்ஏஸ் என்ன பண்ணும்? ஆர்என்ஏ அப்படிங்கிற மாலிக்யூலை ஸ்ப்ளிட் பண்ணி உடச்சி கொடுக்கும். டிஎன்ஏஸ் என்ன பண்ணும்? டிஎன்ஏவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுதா பேசிக்காக என்ன ஐடியான்னு? ஸோ இந்த இடத்துல ஏடிபிஏஸ் என்ன பண்ணும்? ஏடிபியை ஸ்ப்ளிட் பண்ணி உடச்சி கொடுக்கும். ஓகேவா? அதுக்கான என்சைம் எங்கே இருக்குது? நம்மளுக்கு மயோசின் மாலிக்யூல்ஸ்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏடிபிஎஸ் என்சைம் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? தின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன? ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸில் வி ஹாவ் 2 molecules of intertwined actin molecules. intertwined அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஜடையெல்லாம் போடுறோம் இல்லையா, ஒன்னோட ஒன்று சுற்றி நல்லா வந்து காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்ப்ளிட் தெம் ஈஸிலி. அந்த மாதிரி இருக்கிறது தான் intertwined structure அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டினில் வி ஹாவ் பாலிபெப்டைட் சப்யூனிட். பாலி அப்படின்னா மெனி, பெப்டைட் அப்படின்னா என்ன? ப்ரோட்டீனோட ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் பெப்டைட்ஸ். ஸோ அந்த பெப்டைட்ஸ் நிறைய thousands and millions ஆஃப் பெப்டைட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துருக்குன்னா அதுதான் பாலிபெப்டைட்.
ஓகேவா? அப்படி ஒரு பெப்டைட்ஸ்னால ஆன சப்யூனிட் தான் ஆக்டினில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் குளோபுலார் ஆக்டின் or it is called as G-actin, and then we have filamentous form called as F-actin. So actin we have two types of segments. One வந்து globular actin, globular structure ல இருக்கும், which is a more of a kind of spherical structure அப்படினு சொல்லலாம். actin ல இன்னொன்று இருக்கிறது filamentous actin இல்லையா? filamentous form அப்படின்னா என்ன? நீளமாக டெய்ல் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தின் ஃபிலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் we have ட்ரோப்போமயோசின் ட்ரோப்போனின் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரோப்போமயோசின் ட்ரோப்போனின் இது கூட சேர்த்து G-actin F-actin நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரோப்போமயோசின் ட்ரோப்போனினும் நம்மளுக்கு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதசிஸில் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோப்போமயோசின் அப்படின்றது இட் இஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு பைண்ட் ஆகிருக்கும் ஆக்டின் ஃபிலமெண்ட்டை சுற்றியும். ட்ரோப்போனின் அப்படின்றது அங்கங்கே நம்மளுக்கு we have இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் which is called as troponin. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் எப்படி ஆக்டின் ஸ்லைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின், ரைட்? ஸோ தின் ஃபிலமெண்ட்ஸில் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட் அண்ட் கான்ட்ராக்டிங் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிலாக்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஆக்டின் மாலிக்யூல்ஸ் ஹியர், G-actin F-actin எல்லாமே இருக்குது. இது கூட சேர்ந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது which is called as ட்ரோப்போமயோசின் அண்ட் ரவுண்டாக இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பேர் ட்ரோப்போனின். ஓகேவா? தென் இதுவே கான்ட்ராக்ட் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னா ஸோ இந்த ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனினில் சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வருது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போது மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் ஆர் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி தெர் வில் பி அ லாட் ஆஃப் ஸ்டோரி இன் யோர் புக், பட் அதை சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆக போகுது. கிராஸ் பிரிட்ஜ் இன் தி சென்ஸ் ஆக்டின் அண்ட் மயோசின் இந்த ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி ஒரு கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எதுக்காக ஃபார்ம் பண்ணணும் அண்ட் மயோசினுக்கும் ஆக்டினுக்கும் எப்படி போய் பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோசினில் வி ஹாவ் அ ஹெட் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ அந்த ஹெட் லைக் ஸ்ட்ரக்சரில் வி ஹாவ் ஆக்டின் பைண்டிங் சைட் ஆல்சோ. ஸோ அந்த இடத்துல ஆக்டின் போய் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மயோசினில் அகெயின் வி கால்ட் அஸ் ATPase அப்படின்ற ஒரு என்சைமும் இருக்குது. இந்த ATPase என்ன பண்ண அப்படின்னா ATPயை ஸ்ப்ளிட் பண்ணுது. ADPயாவும் PI ஒரு பாஸ்பேட்டை மட்டும் தனியாக கொண்டு வந்துடுது. ஸோ ATPயில் 3 பாஸ்பேட் இருக்கும். இதை வந்து 2 பாஸ்பேட் தனியாகவும் ஒரு பாஸ்பேட் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருது. இதுதான் ATPaseயோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தரும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இந்த ADP அண்ட் PI இது வந்து போய் மயோசினோட ஹெட்டில் அட்டாச் ஆகுது. ஸோ இது போய் அட்டாச் ஆகும்போது அந்த மயோசின் ஹெட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. யூஸ்வலி ADP ATP இது எல்லாமே எனர்ஜி சோர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த மயோசின் ஹெட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்போது அது போய் ஆக்டின் கூட பைண்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஸோ யூஸ்வலி மயோசின் இப்படி இருக்குது, ஹெட் ஃபிலமெண்ட் டெய்ல் அதாவது எல்லாமே இப்படி இருக்குன்னா யூஸ்வலி அந்த ஹெட்டில் எனர்ஜி கிடைக்கும்போது ஹெட் லைட்டாக டில்ட் ஆகி 90 டிகிரீஸில் இப்படி ரைஸ் ஆகும். இப்படி இருக்க ஒரு ஹெட் இப்படி 90 டிகிரீஸ்க்கு ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வாட் இட் வில் டூ இந்த ஆக்டினில் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்குமா? ஸோ நியூரான்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு மசில்ஸ்க்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்படி சிக்னல் கிடைக்கும்போது we have Ca2+ ions released இல்லையா? ஸோ இந்த Ca2+ ions இங்கே வந்த உடனே என்னாகும் நம்ம ஆக்டினில் ட்ரோப்போனின் ட்ரோப்போமயோசின் இந்த 2 ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோமா? இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அண்டர்கோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் கால்சியம் ரிலீஸ் ஆன உடனேயே ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனினில் சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல மயோசின் பைண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸை வாய்டை க்ரியேட் பண்ணுது. யூஸ்வலி இந்த கால்சியம் அயான்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்காது, மயோசின் அது கூட போய் பைண்ட் ஆக முடியாது. இப்போ அந்த கால்சியம் அயான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனில் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ தட் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் நம்மளுக்கு வருது.
ஓகே ஸோ அந்த ஸ்பேஸில் தான் நம்மளுக்கு இந்த மயோசின் போய் பைண்ட் ஆகுது which is called as cross bridge formation. ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரோக் ஆர் பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். பவர் ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகும்? ஸோ மயோசின் இப்படி இருந்தது, எனர்ஜி கிடைச்ச உடனே இட் இஸ் tilting to 90 degrees இல்லையா? 90 degreesக்கு tilt ஆகிட்டு இங்கே இருக்க ஒரு ஆக்டின் மாலிக்யூல் போய் நம்மளுக்கு அட்டாச் ஆகிக்குது. ஸோ ஒன்ஸ் த ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் இஸ் கெட்டிங் அட்டாச்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டை முன்னாடி தள்ள பார்க்கும். எது? மயோசின். ஸோ இந்த மயோசின் 90 டிகிரிஸில் இருக்குது அப்படின்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ள ட்ரை பண்ணும்போது அதோட ஆங்கிள் என்ன ஆகும்? 45 டிகிரிஸ்க்கு மாறும். அதுதான் உங்களோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ ஒன்ஸ் அந்த மயோசின் ஹெடுக்கு எனர்ஜி கிடைச்ச உடனே 90 டிகிரிஸ் ஆகுது. 90 டிகிரிஸ் ஆன உடனே ஆக்டின் ஃபிலமெண்ட் கூட போய் அட்டாச் ஆகுது. பிகாஸ் அந்த கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்குது. அண்ட் ஆக்டின் மயோசின் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே இட் இஸ் புஷ்ஷிங் தி ஆக்டின் டுவர்ட்ஸ். இப்படி புஷ் பண்ணுது. இப்படி புஷ் பண்ணும்போது 90 டிகிரிஸ்லேருந்து 45 டிகிரிஸாக அது மாறுது. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் தி பவர் ஸ்ட்ரோக். ஓகேவா? இப்படி புஷ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட மசில்ஸ் மூமெண்ட் ஆகும், மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். தி தேர்ட் திங் கிராஸ் பிரிட்ஜ் டிட்டாச்மெண்ட். ஸோ ஒன்ஸ் ஒரு ஆக்டின் மாலிக்யூல்ஸை இப்படி முன்னாடி தள்ளின உடனே எகெயின் அதே மயோசின் என்ன பண்ணும்? அந்த ஆக்டின் வந்து டிட்டாச் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஆக்டின் போகணும். அதை புஷ் பண்ணுறதுக்கு எகெயின் அது டிட்டாச் ஆகி நெக்ஸ்ட் ஆக்டின் புஷ் பண்ணும். இந்த மாதிரி மயோசின் என்ன பண்ணும்? ஒன்ஸ் அது போய் அட்டாச் ஆகும், புஷ் பண்ணும், டிட்டாச் ஆகும், நெக்ஸ்ட் இப்படி வந்து நெக்ஸ்ட் ஆக்டினை புஷ் பண்ணும். ஸோ அதுக்காக டிட்டாச்மெண்ட் நடக்கணும் இல்லையா? தட் இஸ் கிராஸ் பிரிட்ஜ் டிட்டாச்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எகெயின் வந்து நெக்ஸ்ட் மயோசின் கூட போய் பைண்ட் ஆகிறது தான் இந்த காக்கிங் ஆஃப் மயோசின் ஹெட். ஸோ இதுதான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் மசில் கான்ட்ராக்ஷனில். ஓகேவா? ஸோ யூ கேன் see ஹியர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்க ஒரு ஸ்டேட்டில் எப்படி மசில்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எம் லைன் நல்லா தனியாக தெரியுது பிகாஸ் இந்த இடத்துல ஆக்டின் ஃபிலமெண்ட் சுத்தமாகவே இல்லை. பட் ஒன்ஸ் அந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி புஷ் ஆகும் இல்லையா? இங்கே பாருங்களேன், எம் லைன் எப்படி இருக்குது? எஸ், ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் have come closer. ஓகேவா? this is what happens in the muscle contraction. ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்துக்கோங்க, இன்னும் பெட்டராக புரியும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி பிரெயின் கிட்டேருந்து ஒரு சிக்னல் வருது, நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனுக்கு வருது. வந்த உடனே அசிடைல் கோலைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோமா நர்வஸ் சிஸ்டமில்? ஸோ அசிடைல் கோலைன் ரிலீஸ் ஆகுது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில். நியூரோ மஸ்குலர்னா என்ன? நியூரான்ஸ் இருக்கும், நியூரான்ஸ் கூட மசில்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ இந்த இடத்துல அசிடைல் கோலைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. இதனால் என்னாகும்? மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தேவையான பவர் கிடைக்கும், பொட்டென்ஷியல் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இதனால் என்னாகும்னா கால்சியம் அயான்ஸ் Ca2+ இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து ரிலீஸ் ஆகும். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? மசில் ஃபைபரோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். அங்கேருந்து கால்சியம் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது? இட் இஸ் கம்பைனிங் வித் தி ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின். அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கும் இல்லையா? அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுது. ஸோ தட் மயோசின் போய் அட்டாச் ஆகணும் அந்த இடத்துல, ரைட்? ஸோ இட் இஸ் அன்கவரிங் தி பைண்டிங் சைட்ஸ் ஆன் தி ஆக்டின் ஸோ தட் மயோசின் வந்து மயோசின் பைண்டிங் சைட்ஸ் இப்போது எம்டியாக இருக்குது, எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த இடத்துல மயோசின் போய் அட்டாச் ஆகி பவர் ஸ்ட்ரோக்கை க்ரியேட் பண்ணுது, விச் இஸ் 90 டிகிரிஸ்லேருந்து 45 டிகிரிஸ்க்கு அந்த பவர் ஸ்ட்ரோக்கை க்ரியேட் பண்ணுது, முன்னாடி தள்ளுது. ஓகேவா? தென் இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சார்கோமியரோட சென்டருக்கு இப்படி க்ளோஸாக வரும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ராக்ஷன். ஓகே, அண்ட் எகெயின் இந்த சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னொரு சிக்னல் வரும். மசில் கான்ட்ராக்ஷன் ஆனது போதும், நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வரும்போது இந்த கால்சியம் அயான்ஸ் எல்லாமே வந்து எகெயின் இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்கே திரும்ப போயிடுது. ஸோ என்னாகும்? ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசினில் இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ் எகெயின் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆனால் என்னாகும்? ஆக்டின் மயோசின் ஒன்று சேர முடியாது. ஓகே, த பவர் ஸ்ட்ரோக் கான்ட் ஹேப்பன், அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ மசில் கான்ட்ராக்ஷனில் வி ஹேவ் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஐசோடோனிக், இன்னொன்று ஐசோமெட்ரிக். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஐசோடோனிக் அப்படின்னா என்னென்னா மசிலோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டம்பெல் வந்து தூக்குறோம், ஓகேவா? ஸோ டம்பெல்லாம் நம்ம இப்படி கொண்டு போகும்போது மசிலோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகும்.
இப்படி நம்ம டுவர்ட்ஸ் தி ஆர்ம் கொண்டு வரும்போது கான்ட்ராக்ட் ஆகும், மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த சார்கோமியரோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த ஒரு Z பேண்டுக்கும் இன்னொரு Z பேண்டுக்கும் நடுவில் இருக்க லென்த் வந்து கம்மியாகும். ஸோ மசிலோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் டென்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டென்ஷன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷர் நம்ம அங்கே போடுறோம் அப்படிங்கிறது தான் டென்ஷன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டென்ஷன் இருக்குது. ஸோ டம்பெல் நம்ம ஒரு மேபி 2 செகண்ட்ஸ் இப்படி இருக்கலாம், 2 செகண்ட்ஸ் நம்ம எகெயின் டுவர்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ டென்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஃபோர்ஸும் வந்து கான்ஸ்டண்ட்டாக அன்சேஞ்ச்டாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன். யூ கேன் see the எக்ஸாம்பிள் ஹியர். ஐசோமெட்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா லென்த் ஆஃப் தி மசில் வந்து சேஞ்சே ஆகாது. தட் இஸ் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்காது, ஏதோ ஒரு பொசிஷனில் அப்படியே ஸ்டக் ஆகிடும். விச் இஸ் கான்ட்ராக்ஷன்லேயே ரொம்ப நேரம் இருக்கலாம். அப்போது ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது டென்ஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும். டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், நம்ம மேம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ரைஸ் அப் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கை தூக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இந்த இடத்துல நம்ம டம்பல்ஸ் தூக்குற மாதிரி கையை விரிச்சு மடக்கலை. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து மசிலோட லென்த் சேஞ்சே ஆகாது, ஆனால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து புஷ்ஷிங் அகெயின்ஸ்ட் அ வால். ஸோ புஷ்அப் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்படியே அவங்க ஹேங் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் போயிட்டு வராமல் அப்படியே ஹேங் ஆன் ஆகிட்டாங்க, ஹோல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது தான் என்னது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேசிக் திங்ஸ் படித்தாச்சு. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதசிஸ் படித்தாச்சு. ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன்னா என்ன, ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்னா என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதசிஸ். ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா புக்கில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் ஆஷா மேம்.